சினிமா உலகம் இல்லை, எல்லா இடத்துலையுமே அது உண்டுங்க. தொழிற்சாலையிலும் உண்டு, பள்ளி கல்லூரிகளிலும் உண்டு, இப்போ வேலை எல்லா குடும்பத்தில் கூட தான் உண்டு. கதாநாயகி டாமினேட் பண்ணுறவங்களா இருந்தாக்கா கதாநாயகன் அடங்கி தான் போவாங்க. பட்டிமன்றத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அதில் சில பேச்சாளர்கள் தான் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னு இந்த பட்டிமன்றமே எடுபடாது. ஆனால் அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கிறவங்க அவங்கள வந்து எப்போவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கவர் வந்து பேசுறதுக்கு லாயக்கே எல்லாம் ஒரு தண்டை தீவட்டியாக இருப்பார். இவங்களால தான் அவரது பட்டிமன்றமே எடுபட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்க தனியாக அப்படி பண்ணாங்கன்னா எடுபடவே மாட்டாங்க. மேண்டை பொறுத்தது தான். இப்போ நான் நடித்தா படம் ஓடுது அப்படின்னாக்கா நான் கேட்குறத கொடுப்பேன். கவுண்டமணி தான் வந்து பெரிய இதில் இருந்தவர். அது அவருடைய கால் ஷீட் கிடைக்க முடியாத அளவில் இருந்தார். எந்த அளவுக்குள்ள இருந்ததுன்னா, ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு படத்தில், அதில் கவுண்டமணி இருக்கார். திடீர்னு ரஜினிகிட்ட வந்து கவுண்டமணி கால் ஷீட் ஒரு 2 ஹவர்ஸ் கிடைச்சது, என்ன பண்ணான்னு உடனே ரஜினி வந்து டேக்கை நிறுத்தி அவர் ஷீன்ஸை நிறுத்திட்டு காமெடி நடிகர் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குரூப் ஒன்று உண்டு. ஒரு டைரக்டர்னு எடுத்திங்கன்னா அந்த டைரக்டருடைய ட்ரூப் ஒன்று இருக்கும். அவங்க ஒரு குறிப்பிட்ட சில நடிகர்களை வச்சு படம் எடுப்பாங்க. அது மாதிரி எங்கள் காலத்தில் இருந்தது. பீம் சிங்னாக்கா சிவாஜி வச்சு எடுப்பாங்க. அதே மாதிரி எம்ஏ திருமுகம் தேவர் ஃபிலிம்ஸ்னாக்கா எம்ஜிஆர் வச்சு எடுப்பாங்க. ஜெமினிக்குனாக்கா அவருக்குன்னு ஒரு சில நடிகர்கள்லாம் இருந்தாங்க, சில குரூப் இருந்தாங்க. அவங்க எடுத்து அவங்கள தான் போடுவாங்க. பாலச்சந்திரன் எடுக்கிற படங்கள்லாம் ஜெமினி கணேஷ் தான் இருப்பார். அது மாதிரி ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி காமெடி நடிகர்களும் ஒரு செட்டு வச்சுருப்பாங்க. அந்த செட்டு அந்த காமெடி பூராவும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு வசனம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அதை நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஒரு குரூப் இருக்கும். இவரை வடிவேலை போடுறீங்கன்னா வடிவேலு கூட அந்த அந்த ட்ரூப் அப்படியே வந்துடுவாங்க. அந்த வசனங்களும் அவங்களே எழுதிடுவாங்க, காட்சிகளும் அவங்களே எழுதிடுவாங்க. அந்த படத்தில் எடிட்டிங்கில் சேர்த்திடுவாங்க. அது மாதிரி இருக்கும். அது வந்து வடிவேல் அந்த மாதிரி வச்சுருப்பாரு, விவேக் அந்த மாதிரி வச்சுருந்தாரு. அது மாதிரி எல்லாரும் அப்பப்போ இருக்கிற காமெடி நடிகர்களும் வச்சுருப்பாங்க. சந்தானம் அந்த மாதிரி வச்சுருந்தாரு. அப்புறம் யார் யாரோ வந்தாங்க வந்தாங்க போனாங்க. இன்றைக்கி சினிமா உலகம் போயிட்டதுனால இப்போ யார் என்னன்னு தெரியல. வடிவேலை பற்றி நீங்கள் கேட்கும்போது ஆமாம், அட ஒரு காலத்தில் பெருசாக இருந்தாருன்ற ஞாபகம் வருது. இல்லாட்டி வடிவேல் ஞாபகம் மறந்துது. சினிமா உலகம் இல்லை, எல்லா இடத்துலையுமே அது உண்டுங்க. தொழிற்சாலையிலும் உண்டு, பள்ளி கல்லூரிகளிலும் உண்டு, இப்போ வேலை எல்லா குடும்பத்தில் கூட தான் உண்டு. அதுவே அந்த ஒரு வந்து பட்டிமன்றம் இருக்குது. பட்டிமன்றத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அதில் சில பேச்சாளர்கள் தான் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னு இந்த பட்டிமன்றமே எடுபடாது. ஆனால் அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கிறவங்க அவங்கள வந்து எப்போவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரீலான்ஸாக. ஆனால் அதில் என்ன ஒரு வேடிக்கை என்ன ஒன்றாக்கா, அந்த பட்டிமன்ற தலைவராக இருக்கவர் வந்து பேசுறதுக்கு லாயக்கே எல்லாம் ஒரு தண்டை தீவட்டியாக இருப்பார். இவங்களால தான் அவரது பட்டிமன்றமே எடுபட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்க தனியாக போய் பண்ணாங்கன்னா எடுபடவே மாட்டாங்க. அது மாதிரி தான் காமெடி சீன்ஸு, சினிமா இசையமைப்பாளர் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரூப் இருக்கும். அந்த கவிஞர் எழுதணும், அந்த இவர் இது பண்ணணும், அந்த பாடகர் பாடணும், அப்போ தான் அந்த பாட்டு எடுபடும். இதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கேமராமேன் எடுத்தாக்கா அவருக்கு அந்த அசிஸ்டன்ட் இருக்கணும், அவருக்கு அந்த எடிட்டர் இருக்கணும். இது மாதிரிலாம் இருக்கும். எல்லா தொழிலையுமே உண்டு. இப்போ டாக்டர்னு எடுத்திங்கனாக்கா அந்த நர்ஸ் இருக்கணும், அந்த அசிஸ்டன்ட் இருக்கணும், அந்த அந்த இந்த அந்த ஆப்ரேஷன் டேபிள் இருக்கணும். இதெல்லாம் மருத்துவத்துறையிலையும் உண்டு. நான் நான் இப்போ சினிமா உலகில் வந்து ஆண் பெண்கிற பிஸ்னஸே கிடையாது. கதாநாயகி டாமினேட் பண்ணுறவங்களா இருந்தாக்கா கதாநாயகன் அடங்கி தான் போவாங்க. டிமாண்டை பொறுத்தது தான். இப்போ நான் நடித்தா படம் ஓடுது அப்படின்னாக்கா நான் கேட்குறத கொடுப்பீங்க. நான் ஒரு ஆர்டினரி ஆக்டர். ஆனால் என்னுடைய நடிப்புனால தான் அந்த படம் நின்றுதுன்னா கூட இப்போ டிமாண்டு உள்ள நடிகை இல்லை. அதனால் எனக்கு வந்து காசு குறைச்சலாக தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முத்துராமன் சார் இருந்தார் நடிகர், கார்த்திகோட அப்பா. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு தமிழில் ஆளே கிடையாது. டிமாண்டே இல்லை அவருக்கு. செகண்ட் ஆக்டராக தான் இருந்தார். சூப்பராக போகலையே. எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த நடிகர். அவர் மாதிரி நடிக்கவே முடியாது. அந்த மாதிரி பல படங்களில் முத்துராமன் மாதிரி செய்ய முடியாது. சா அண்டர் பிளே பண்ணுறதுல முத்துராமன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெஞ்சுருவால் ஆலயம் படம் வந்து டைரக்டர் ஸ்ரீதரனுடைய திறமை அதில் 100% அவருக்கு தான். அந்த படத்துக்கு மிகப்பெரிய உயிர் கொடுத்த வந்து முத்துராமன். அவருடைய நடிப்பு அன்றைக்கி அதில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். தன்னுடைய மனைவி அவரோட இருந்தாங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த டாக்டரை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் அந்த என்ன பிரமாதமாக இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். அவ்வளோ அற்புதமாக நடிப்பார். அதே மாதிரி அவர் போலீஸ்காரன் மகள் அந்த படத்தில் தங்கச்சிக்காக உயிரை கொடுக்குற ஒரு கேரக்டர். விஜயகுமாரி பெரிய ரோல், அவங்களுக்கு தான் அந்த மெயின் ரோல். அதையும் தூக்கிக்கிட்டு அவர் வந்து நின்னார். ஆனால் டிமாண்ட் உள்ள நடிகர் இல்லை, வருமானத்தில் ஒரு குறைச்சலாக தான். அதை காம்பன்சேட் பண்ணார் கார்த்திக்.
அவர் விட்டதை வந்து இவர் எடுத்தார். அது மாதிரி பல டிமாண்ட் இல்லாத நடிகர்கள். இப்போ ஒரு ஒரு படம் வந்து மேஜர் சந்திரகாந்த் அப்படிங்கிற படம் வந்தது. முழுக்க முழுக்க சுந்தரராஜனுடைய படம் அது. நாகேஷ் இருக்கார். நாகேஷுக்கு வந்து சுந்தரராஜனோட அதிக படம் கொடுத்தார். சுந்தரராஜனுடைய படம் தான் அது. சுந்தரராஜன் தான் அந்த படத்தில் மெயின் கேரக்டர், பிச்சு உதறி இருப்பார். நாகேஷ் அதில் இருந்தார். நாகேஷுக்கு தான் அதிக படம் கொடுக்கும். அப்போ வந்து சுந்தரராஜனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அன்னைக்கு சினிமா உலகமே அதை பற்றி பேசிச்சு. உன்னை போட்டால் படம் ஓடாதுப்பா, நாகேஷனால தான் அந்த படத்துக்கு வாங்குறாங்க, அதனால தான் உனக்கு அவருக்கு ஜாஸ்தி காசு, உனக்கு குறைச்சல் காசு. நீ தான் படத்தை தூக்கி தோளில் நிறுத்தி இருக்கிற, அது வேற விஷயம். ஆனால் உனக்கு டிமாண்ட் இல்லையே, அவ்வளோதான். எஸ்.வி. ரங்கராவ் இருந்தார். பல படங்கள் அவருடைய சூப்பர் நடிப்பில், நம்ம படிக்காத மேதைன்னு ஒரு படம் இந்த காலத்தில் வந்து சிவாஜி அவர்களும் இப்போ எஸ்.வி. ரங்கராவும் போட்டி போட்டு நடிப்பார். யார் பெட்டர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும் படம். அற்புதம். ரங்காராவுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. சிவாஜி ஹீரோங்கன்னா அவர் அதிகமாக, அதாவது சிவாஜியினுடைய நடிப்பில் ஒரு மைல்கல் அந்த படம். அதில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார், அவ்வளோ அற்புதம். சொல்லுவாங்க, சினிமா துறையை சேர்ந்தவங்க சொல்லுவாங்க, என்கிட்ட ஜெமினி சாரே ஒரு தடவை சொன்னார், யார் நடித்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா. எஸ்.வி. ரங்கராவ் அவன் நம்ம சொல்கிறோம் அவரை பற்றி, அவன் வந்தான்னா அது என்னென்ன வேடிக்கை என்னன்னா, ஜெமினிக்கு அவர் அப்பாவா நடிப்பார் எஸ்.வி. ரங்கராவ். வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 வருஷம் வித்தியாசம். எங்கே ரங்கராவ் சின்னவர், அவர் அப்பா வயசில் நடிப்பார். ஒரு ஒரு காட்சியில் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம்டா, டைரக்டர் சொல்லுவார், இவன் ரிகர்சலில் ஒன்றுமே பண்ண மாட்டான், பேசாமல் இருப்பான். நாம் பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், இது மானிட்டர் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். டேக் வரும்போது நம்மளை காண முடிச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரங்கராவ் இருக்கான்னா டேக்கில் நம்ம ஜாக்கிரதையில் நம்ம காலி பண்ணுவோம், அவ்வளோ ஆபத்தானவன். ஜெமினியை பற்றி சொல்லுவாங்க, ரிகர்சல் வந்து சாதாரணமாக வைப்பாராம், சோக காட்சிகளெல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டு போகிறான், என்னங்க கொஞ்சம் மூடோட கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னா சொல்லுவாங்க. சரிங்க, அப்போ கேமரா முன்னாடி போய் டேக்குன்னா போதுமா, அந்த முகம் எப்படி மாறும்னே தெரியாது, அந்த சோகத்தை அப்படியே அந்த ஆள் கொண்டு வந்துடுவார். நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஆக்ஷன் இல்லை. அதெல்லாம் வந்து அப்படி இருந்தாலும், அவ்வளோ திறமை இருந்தாலும், நம்பர் 1 யாருன்னாக்கா எம்ஜிஆர் தான், நம்பர் 2 சிவாஜி தான், நம்பர் 3 தான் இவர். அதனால் உங்களுக்கு இருக்கிற டிமாண்டை பொறுத்து தான் உங்களுக்கு. கவுண்டமணி தான் வந்து பெரிய இதில் இருந்தவர், அதாவது அவருடைய காட்சி கிடைக்க முடியாத அளவில் இருந்தது. அது எந்த அளவுக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு பத்திரிகை செய்தியில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு படத்தில், அதில் கவுண்டமணி இருக்கார். திடீர்னு ரஜினிக்கிட்ட வந்து கவுண்டமணி கால் ஷீட் ஒரு 2 ஹவர்ஸ் கிடச்சிது, என்ன பண்ணலான்னு உடனே ரஜினி வந்து டேக்கை நிறுத்தி, அவர் சீன்ஸை நிறுத்திட்டு கவுண்டமணி சீனை எடுக்க வச்சுட்டு வெயிட் பண்ணி பண்ணார். அந்த அளவுக்கு கவுண்டமணியுடைய மார்க்கெட். சம்பள விஷயத்தில் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வாங்கினாங்க. வடிவேலை போட்டால் ஓடுன்ற நிலைமை இருந்து ஹீரோவாவெல்லாம் நடித்து இது பண்ணார். அது அப்புறம் சினிமா மொத்தமாக உழுது போனதால் அவரும் சேர்த்து போயிட்டாருங்கிறது அவங்க. இப்போல்லாம் இவ்வளோ கால் ஷீட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்டோம். காமெடி சீனை நாங்கள் தனியாக எடுத்துடுறோம், அது எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்கன்னு பேசிக்கிறாங்க, பேக்கேஜ் பேசிடுறாங்க. பேசிட்டு அவங்க போய் காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல பூரா இது பண்ணிவிட்டு, காம்பினேஷன் இல்லைன்னாக்கா தனியாக வர்ற சீன்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் காம்பினேஷன் ஷாட் எடுக்கிறாங்க, எடுத்து அப்புறம் எடிட்டிங்கில் ஓட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்துருச்சு டெக்னிக். சினிமா உலகத்தில் கண்ட்ரோலே இல்லாமல் யாரும் மதிக்காத ஒரு ஆள் உண்டுன்னா பட தயாரிப்பாளர் ஒரு ஆள் தான். காசை மாத்திரம் கொடுத்துக்கிட்டு அந்த ஆள் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பார், பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். யாருங்க அங்கே ஓரமாக பரிதாபம், அதுதான் ப்ரொடியூசருங்க, அவ்வளோதான். என்ன நடக்குது கூட சொல்ல மாட்டாங்க. தசாவதாரம் படத்தில் நடிச்சு சொல்லக்கூடாது, தசாவதாரம் படத்தில் சில காட்சிகள் நான் வருவேன். அப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கேமரா கொண்டு வந்துட்டாங்க. அந்த கேமரா வந்து 3 பக்கம் லென்ஸ், ஒரே நேரத்தில் இந்த பக்கமும் நீங்கள் ஷூட் பண்ணலாம், இந்த பக்கமும் ஷூட் பண்ணலாம், எப்படி நேராகவும் ஷூட் பண்ணலாம், 3 பக்கமும். அதை வந்து அந்த ஒரு காட்சியை எடுக்கிறாங்க. அவதார் சிங்கம் வருவா, அப்படி அந்த நெட்டையாக வர்ற அந்த காட்சி இவரும் வருவார், அப்புறம் இன்னொருத்தர் வில்லனும் வருவாங்க. இந்த 3 பேரும் வர்ற சீனு 2 இடத்துக்கு கமல் வந்து டூப் போட்டாங்க. அவதார் சிங் மாத்திரம் அவரே மேக்கப்பில் வந்துட்டார். போட்டு 3 இதையும் சேர்த்து ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க. அதை வந்து அமெரிக்கன் கேமராமேன், அமெரிக்கன்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரிஜினல் கேமராமேன் படத்துக்கு மற்ற சீன்லாம் எடுக்கிற ரவிவர்மன், அவர் என் பக்கத்தில் நிற்கிறார். அந்த ஷார்ட்ஸ், அதான் நான் என்னுடைய காட்சிகள் வந்த நேரத்தில் அதை எடுக்கிறாங்க. அந்த கேமரா வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 லட்சம் ரூபா ரெண்ட்டு, ஒரு நாளைக்கு அது ஒரு 6 மணி நேரம் என்னமோ. அதை அமெரிக்கர்கள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் அதை எடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு
ஏன்னாட்டம் ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு பேண்ட் போட்டு ஷர்ட் லைன் பண்ணிவிட்டு ஒருத்தர் கொஞ்சம் ஒரு சீனியர் மாதிரி நின்றுட்டு இருந்தார். இப்படி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் யாருங்கண்ணா? நான் தாங்க ப்ரொடியூசர். ஆஸ்கார் ரவிச்சந்திரன். பரிதாபமாக என்னோட நிற்கிறாரு ஒரு ஓரமாக. என்ன நடக்குதுன்னே தெரில. காசு கொடுக்குறது அவருக்கு யாரும் இதே கிடையாது. அது மாதிரி செட்டுக்குள்ளாரே விட மாட்டாங்க இப்போ ப்ரொடியூசரை. சினிமாவில் வந்து ஒரு மரியாதை குறைவாக நடத்தப்படுகிற ஒரு ஆள் யாருனாக்கா இந்த ப்ரொடியூசர் தான். மற்ற எல்லாத்துக்கும் மரியாதை.